வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மாநில தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டு நிறைவு நாள் அமர்வு இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவைகளில் அண்மையில் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து விசாரணை நடத்திய குழு தனது அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஜம்மு பகுதியில் பதுங்கியுள்ள பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளை தேடி அழிக்கும் பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டுள்ளது. மியான்மரில் ராணுவ நிர்வாகத்தின் கீழ் இன்று பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஒடிஷாவின் தன்வி பத்ரி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்று வரும் மாநில தலைமைச் செயலாளர்களின் தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் அமர்வு இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. நேற்று நடைபெற்ற அமர்வுகளில் பங்கேற்ற பிரதமர் நிர்வாக சீர்திருத்தங்கள், நல்லாட்சி குறித்து அதிகாரிகளுடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை தாம் மேற்கொண்டதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை உருவாக்கி நாட்டின் வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவைகளில் அண்மையில் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து விசாரணை நடத்திய குழு தனது அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் திரு சஞ்சய் பிராம்னே தலைமையிலான குழு நாடு முழுவதும் நடைபெற்ற விமான போக்குவரத்து சேவை குறித்து விரிவாக விசாரணை நடத்தியுள்ளது. விமான செயல்பாடுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள், பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் நிர்வாக குளறுபடிகள் என அனைத்து கோணங்களிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொண்டது. விசாரணை குழு அளித்துள்ள அறிக்கையின் அடிப்படையில் விமான போக்குவரத்து விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான யுக்திகளை வகுக்க பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா இம்மாநிலங்களின் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதன் ஒரு பகுதியாக இன்று அஸ்ஸாம் மாநிலம் செல்லும் அவர் அங்கு 2 நாட்கள் தங்கியிருந்து மாநில பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மேற்கு வங்கம் செல்லும் அவர் அம்மாநிலத்திற்கான பிஜேபி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான அரசியல் யுக்திகளை வகுப்பது தொடர்பாக விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளார். அடுத்த மாதம் முதல் வாரம் தமிழகம் மற்றும் கேரளாவில் பயணம் மேற்கொள்ள உள்ள திரு அமித்ஷா பிஜேபி நிர்வாகிகளுடன் தேர்தல் மற்றும் கூட்டணி தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளார். ஆரவல்லி மலைத்தொடரின் வரையறையில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, ஏ.ஜி. மாஷி ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு நாளை இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது. ஆரவல்லி மலைத்தொடரின் புதிய வரையறைக்கு எதிராக ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களில் அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நிலமட்டத்திலிருந்து 100 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள நிலப்பகுதிகள் மற்றும் அதனுடன் இணைந்த சரிவுகளை ஆரவல்லி மலைகள் என வரையறுப்பதில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், சுரங்கப் பணிகள் மற்றும் கட்டுமான செயல்பாடுகளை சட்டப்பூர்வமாக்கிவிடும் என்று பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் ஜம்மு பகுதியில் பதுங்கியுள்ள பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளை தேடி அழிக்கும் பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக கிஷ்துவார் மற்றும் டோடா மாவட்டங்களில் உள்ள அடர்ந்த காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. பல்வேறு உளவு அமைப்புகள் அளித்துள்ள தகவலின்படி சுமார் 30 முதல் 35 பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் ஜம்மு பகுதியின் பல்வேறு இடங்களில் மறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. குளிர்காலத்தை பயன்படுத்தி பாதுகாப்பு படையினரின் பார்வையில் படாமல் மறைவிடங்களில் தஞ்சம் புக முனையும் இவர்களை ஒழிக்க ராணுவ அலகுகள் தற்போது பனிபடர்ந்த உயரமான மலைப்பகுதிகளில் களமிறங்கியுள்ளன. பயங்கரவாதிகளின் நடமாட்டம் மற்றும் அவர்களின் பதுங்கு குழிகள் குறித்த துல்லியமான தகவல்களை உளவு அமைப்புகள் ஒருங்கிணைத்து வழங்கி வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மியான்மரில் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. ராணுவ ஆட்சியின் கீழ் 3 கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் திரு ஆங் சாங் சூகி தலைமையிலான கட்சி போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவுள்ள முதற்கட்ட தேர்தலில் 330 நகரங்களில் 102 இடங்களில் மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. உள்நாட்டு போர் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் 56 நகரங்களில் வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 11ஆம் தேதியும் இறுதிக்கட்ட தேர்தல் 25ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஈரான் முழு அளவிலான போரில் ஈடுபட்டுள்ளதாக அதிபர் திரு மசூத் பெஷேஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரானின் உயர் தலைவர் திரு அயத்துல்லா அலி காமேனியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள நேர்காணலில் இதனை அவர் கூறியுள்ளார். இந்த மோதலானது 1980களில் 10 லட்சம் பேரை இழக்க காரணமான ஈரான் ஈராக் போரை விட மிகவும் சிக்கலானது மற்றும் சவாலானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகள் ஈரானின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க விரும்புவதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே அந்நாடுகள் மறைமுக போரை நடத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கிழக்கு ஐரோப்பாவில் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை குறிவைத்து இன்று அதிகாலை முதல் ரஷ்ய படைகள் பல மணி நேரம் வான் தாக்குதலை நடத்தின. நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டின் மிக நீண்ட நேர தாக்குதல் இது என்று செய்தி நிறுவனங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. தைவானில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவையில் 7ஆக பதிவாகியுள்ளது. கடலுக்கு அடியில் 73 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தின் மையம் அமைந்திருந்ததாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலநடுக்கத்தின் தாக்கம் தலைநகர் தைப்பே உட்பட பெரும்பாலான பகுதிகளில் உணரப்பட்டது. நில அதிர்வால் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தால் ஒரு சில இடங்களில் எரிவாயு குழாய் மற்றும் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக தைப்பே மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்தாலியின் சிசிலி தீவில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மவுண்ட் எட்னா எரிமலை மீண்டும் சீற்றமடைந்துள்ளது. நேற்று முதல் இந்த எரிமலையில் வடகிழக்கு பள்ளத்திலிருந்து லாவா குழம்புகளும் சாம்பலும் வெளியேறி வருகின்றன. காற்றில் பரவும் எரிமலை சாம்பல் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக அந்நாட்டின் புவியியல் மற்றும் எரிமலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான டாவோர் மினா மற்றும் அதன் அருகில் உள்ள பனிச்சறுக்கு விளையாட்டு பகுதிகளில் சாம்பல் மழை பெய்து வருகிறது. இதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஜப்பானின் வடமேற்கு பகுதியில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவின் காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையில் 67 வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் கோர விபத்து ஏற்பட்டது. டோக்கியோவிலிருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மினாகாமி நகருக்கு அருகில் உள்ள கனேட்சு நெடுஞ்சாலையில் நேற்றிரவு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. 2 கனரக லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தில் அடுத்தடுத்து வந்த வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதால் அந்த சாலையை வாகன குவியலாக காட்சியளித்தது. இந்த விபத்தை அடுத்து ஏற்பட்ட தீ காரணமாக 20 வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்தன. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 26 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஒடிசாவின் தன்வி பத்ரி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். விஜயவாடாவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் 18-21, 21-12, 21-15 என்ற செட் கணக்கில் மகாராஷ்டிராவின் ஸ்ருதி முண்டாடாவை வென்றார். இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையேயான 4வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை மற்றும் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநில தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் அமர்வு இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. இண்டிகோ விமான நிறுவனத்தின் சேவைகளில் அண்மையில் ஏற்பட்ட இடையூறுகள் குறித்து விசாரணை நடத்திய குழு தனது அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ஜம்மு பகுதியில் பதுங்கியுள்ள பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளை தேடி அழிக்கும் பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டுள்ளது. மியான்மரில் ராணுவ நிர்வாகத்தின் கீழ் இன்று பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது. தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஒடிசாவின் தன்வி பத்ரி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.